ஸ்டார் எல்லாரும் யாராவது என்னால முடியாது என்னால நான் தோத்துருவேன் அப்படின்னு வாழ்க்கையில யாராவது யோசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தை வந்து பாருங்க. கண்டிப்பா சினிமா ஜெயிப்பீங்க. தேங்க்யூ சோ மச். நல்ல படம் தான். சோ கண்டிப்பா லவரோட வந்து பார்க்காதீங்க, யாருமே லவரோட வந்து பார்க்காதீங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்க. மீடியால வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, சினிமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, அதை விட்டுட்டு ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சம்பந்தமில்லாத வேலைக்கு போறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து படத்தை பாருங்க, ஒரு மோட்டிவேஷனல் கிடைக்கும். படத்துல என்னென்ன இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? 7 வருஷமா சினிமால இருக்கேன், 500 படத்துக்கு மேல ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட லைஃப் நான் இந்த படத்துல கனெக்ட் பண்ணி வெளியே வரும்போது என்னாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு டக்குன்னு இல்ல படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருக்கு, செகண்ட் ஹாஃப் போரா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு வெறிக்காது ப்ரோ. அந்த எப்படி ப்ரோ அது மனசாட்சியே எல்லாம் சொல்ல முடியும்? ஓகே, மியூசிக் நம்ம யுவன் அதுவே போதுமே. ஒரு நாள் சாங் போட்டாங்க தியேட்டரே ஸ்டார். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 2 விமர்சனம் தரணும் இந்த படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு தனி விமர்சனம், செகண்ட் ஹாஃப் ஒரு தனி விமர்சனம். இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னாக்கா கண்டிப்பா வந்து கவின் கிடையாது, யுவன் தான். படத்துல வேற என்ன ஸ்பெஷலா இருந்துச்சு? படமே ஸ்பெஷல் தான். இது வந்து மெயினா சினிமா நடிக்க வராங்களே அவங்களுக்கு ஏத்த படம். சூப்பர் ஸ்டார் ஆவத்து பெருசு இல்ல, சூப்பர் ஸ்டார் ஆவதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டது தான். சினிமாக்காரன் வந்துட்டு எல்லாத்தையும் படிச்சிருவான் ப்ரோ. எல்லா தொழிலும் தெரியும் அவனுக்கு. சயின்ஸ் தெரியும், மேக்ஸ் தெரியும், பிசிக்ஸ் தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும். ஓகேங்களா? ஒண்ணுமே தெரியாம வந்து நான் தான் வந்து புத்திசாலி, நான் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவன், நான் தான் அறிவாளி அப்படின்னு சொல்றவங்களுக்கு தெரியல. எனக்கு பர்சனலா பிடிச்ச சீன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட ஸ்கூல் டேஸ்ல ஒரு சீன் வரும். படைப்பா அப்பதான் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு ஒரு விஷயம் இருக்கும், ஸ்பாயிலர் பண்ணல, பாருங்க, பயங்கரமா இருக்கும். இதுல காதல் சுகுமாரன்ற ஒரு கேரக்டர் வந்திருக்காரு. அவர்லாம் வந்து வடிவேலுக்கு காமெடிக்கு டஃப் கொடுத்தவர். அவர்லாம் எங்க போயிட்டாரு? இப்போ காணாம போயிட்டாரு ப்ரோ. சூப்பரான காம்போ, சரியான காம்போ அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமா இருந்தது. ஸ்கிரிப்ட் சூப்பரான ஸ்கிரிப்ட். எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோ ஒரு படத்துல ஒருத்தர் நடிக்கிறாரு, ஒருத்தங்க சரி ஓகே ப்ரோ அவர் ரிவ்யூ பண்றாருன்னு நான் வச்சுக்கிறேன். ஒரு படத்தை பத்தி ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்றதுக்கு என்னென்ன ப்ரோ தேவை? படத்துல என்னென்ன இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? 7 வருஷமா சினிமால இருக்கேன், 500 படத்துக்கு மேல ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிருக்கேன். நீங்க பாத்தீங்களா தெரியும், அவ்வளவு படங்கள் நான் நடிச்சிருக்கேன். என்னோட லைஃப் நான் இந்த படத்துல கனெக்ட் பண்ணி வெளியே வரும்போது என்னாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு டக்குன்னு இல்ல படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருக்கு, செகண்ட் ஹாஃப் போரா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு வெறிக்காது ப்ரோ. அந்த எப்படி ப்ரோ அது மனசாட்சியே எல்லாம் சொல்ல முடியும்? மத்தவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது கேமியோ வந்திருக்காங்க அப்படி சொல்றாங்க இல்லையா? வெற்றிமாறன் சார் வந்தாங்க, அதெல்லாம் வேற லெவல்ல வைபா போச்சு. ஓகே, மியூசிக் நம்ம யுவன் அதுவே போதுமே. ஒரு நாள் சாங் போட்டாங்க தியேட்டரே ஃபுல்லா எல்லாரும் பாட்டு பண்ணாங்க, செம்மையா இருக்கு. வேற என்ன ஸ்பெஷல் படத்துல? எல்லாமே ஸ்பெஷல் தான். இந்த சீன் நல்லா இல்ல, அந்த சீன் நல்லா இல்ல, எதுவுமே சொல்ல எல்லாமே நல்லா தான் இருக்கு. இல்ல படம் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸோட கனெக்ட் ஆகுது, பேஷனேட்டா இருக்கவங்களோட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? சோ நீங்க வந்து இப்ப நான் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு படம் பார்க்கும்போது நான் அழுதேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதேதான் சொன்னேன். இப்போ நான் அழுதேன், எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாரும் சேர்ந்து மீடியா லைன்ல போனோம், அந்த மாதிரிலாம் எங்களுக்குமே ஆசை இருக்கு. இன்னும் வெளியெல்லாம் சொல்லிக்கல. சோ எங்களுக்கு அது கனெக்ட் ஆச்சு. ஸ்டார். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 2 விமர்சனம் தரணும் இந்த படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு தனி விமர்சனம், செகண்ட் ஹாஃப் ஒரு தனி விமர்சனம் அப்படிதான் தரணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கதை, செகண்ட் ஹாஃப் ஒரு கதை அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்துச்சு. அதாவது நிறைய அன்வான்டட் சீன் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, கூட ட்ரிம் பண்ண வேண்டிய சீன் இருக்கு. பட் இருந்தாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு படம் பாக்குறோம்ப்பா, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் பாக்குறோம்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நமக்கு. செகண்ட் ஹாஃப்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே லேக் ஆயிடுச்சு படம். ஒரு 1 ஹவருக்கு வந்து, அதாவது படத்தோட கதை என்ன, இவர் ஹீரோ வந்து ஆக்டிங் ஸ்கில்ல வெளில கொண்டு வந்து ஒரு பெரிய ஆளானாரா இல்லையா அப்படின்றது தான். ஆனால் அதை தாண்டி வேற எங்கேயோ போகிற மாதிரி இருந்தது. அந்த 1 ஹவர் மட்டும்தான் லேகு. அதை தாண்டி கிளைமேக்ஸ் போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னாக்கா கண்டிப்பாக வந்து கவின் கிடையாது, யுவன் தான். உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு மேஜிக் பண்ணியிருக்காப்புல படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஹீரோ யாருனாக்கா லால், கவினோட அப்பாவோட ரோலில் வருவார். அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு படத்தில். ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த எமோஷனல் பாண்டிங்லாம் சூப்பராக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து கவின், உண்மையிலேயே அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ரோல் அவருக்கு. ஒரு ஆக்டிங் ஸ்கில்ல வெளில கொண்டு வரணும் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு பண்ணாருன்னு பயங்கரமா பண்ணியிருப்பாரு. அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா தெரியும். போவாரு, பாம்பேல போயிட்டு அங்கே ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறமா ஓகே, அதாவது நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணாலும் நீ ஒன்று ரிஜெக்ட் பண்ணல. டைலாக் எல்லாம் படத்தில் பயங்கரமா இருக்கும். உண்மையிலேயே சொல்லணும், நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸ்பாயிலர் பண்ண விரும்பல, போய் பாருங்க. இல்ல புதுசாக தான் இருந்துச்சு. நல்லா கவின் பண்ணியிருந்தனால நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் அப்படி யுவன் வந்து போர்க்களத்தில் அது போட்டாங்க, அதுதான் வந்து இல்ல சர்ப்ரைஸ் தான். படம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. சினிமா பேஷனேட்ஸ் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா
சினிமா தேடி வாழ்க்கையை தொலைச்ச நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க சொந்த வீட்டை விட்டு சென்னைக்கு வந்திருப்பாங்க நிறைய பேர். சில பேர் வந்து அவங்களோட பேஷனை தவிர்த்து மற்ற வேலையில போய் பார்த்துட்டு அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க கரண்ட் சுச்சுவேஷன்ல. ஸோ அப்படி இருக்க பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே மோட்டிவேட் பண்ற ஒரு படமா தான் இருக்கும் இந்த படம். ஸோ கண்டிப்பா இது அவங்க துறைக்கு மட்டும் சேராது, எல்லா துறைக்குமே சேரும். ஸோ எந்தெந்த ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அந்த ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து எப்படி மீண்டும் அதுல வெளியே வராங்க, ஸோ அதுல ஒரு டயலாக் வரும், அதெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஆனா படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. இது வந்து இந்த படம் வந்து விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் போய் மிக்ஸி கிட்ட வாய்ப்பு கேட்பாரு. வாய்ப்பு கேட்க சொல்ல ஹீரோவை நடிக்க முடியாது ஒரு இல்லைன்னு சொல்லிட்டுருவாரு. அதே மாதிரி இந்த படத்தை லாஸ்டா என்ன பண்ணிடுறாரு, இவர் போயிட்டு பாம்பேல ஒரு வாய்ப்பு கேட்பாரு. வாய்ப்பு கேட்க சொல்ல அவரு ரிஜெக்ட் பண்ணுவாரு. எவ்வளோ கொடுமைகளை எவ்வளோ வழிகளை தாண்டி காசு இல்லாம பிளாட்ஃபார்ம்ல பார்த்து கவின் எவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுவார். ஏன்னா நம்ம சினிமாவுக்கு இது எதுவுமே நம்மளுக்கு ராசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழந்து சினிமாவில் லாஸ்ட்டாக ஜெயிக்கிறாரு. கவி யுவன் சங்கர் பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே படம் வேற லெவல், ஃபுல்லாக ஃபீலிங் தான். படத்துல வேற என்ன ஸ்பெஷலா இருந்துச்சு? படமே ஸ்பெஷல் தான். இது வந்து மெயினாக சினிமா நடிக்க வராங்களே அவங்களுக்கு ஏற்ற படம். சூப்பர் ஸ்டார் ஆவத்து பெஸ்ட் இல்லை, சூப்பர் ஸ்டார் ஆவத்துக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டது தான் விஷயம். டைரக்டர் இளனுக்கு வந்து இது ஒரு அவரோட கெரியர்ல ஒரு நல்ல படமா அமையுமா? நல்ல இது நல்ல படம். டாடாவோட இது கொஞ்சம் நல்ல ஸ்பெஷலான படம். இதுல வெற்றிமாறன் சார் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாரு, நல்லா நடிச்சிருக்காரு வெற்றிமாறன் சார். இதுல நிறைய வாய்ப்பு அவரும் கொடுத்துருக்காரு வெற்றிமாறன் சார். படத்திலையும் கூப்பிட்டு லாஸ்டா கவின் அவர் தான் வாய்ப்பு கொடுக்குறாரு, நீ ஹீரோவை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வெற்றிமாறன் கேமியோ சர்ப்ரைஸான ஒரு விஷயம். டாடால வந்து லாஸ்டா அம்மா கிட்ட காட்டுவாங்க குழந்தைய. இதுல வந்து லாஸ்டா அவங்க ஒய்ஃப் இறந்துடுறாங்க. இறந்த உடனே குழந்தைய கையில கொடுக்குறாங்க. அது செகண்ட் ஹாஃப்ல தான் தெரியும் அவரு எவ்வளவு குழந்தை எப்படி வளர்க்க போறாரு. கவின்கா? ஆமா. ஓகே, இதுலயும் அதே மாதிரி வருது. ஆமா, இதுலயும் அதே மாதிரி. எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு படம், சூப்பரா. படத்துல என்ன ஸ்பெஷல்? சர்ப்ரைஸ். யுவன் நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு. ஸ்டேட்டஸ் எல்லாம் இவர் மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு யாரும் எதுவும் பண்ணிராதீங்க. அதுதான் மெயின் சர்ப்ரைஸ். ஓகே, வெற்றிமாறனோட கேமியோ இருக்குன்னு சொல்றாங்க. அது வேற லெவல்ல இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். மெயினா ரிவீல் பண்ணாம இருந்தாலே நல்லா இருக்கும். புதுசா வரவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். கவினோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னைய படத்தை விட இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணும். டாடா விடவா? கண்டிப்பா. ஓகே. அதுவும் இல்லாம யுவன் பிஜிஎம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே. வில்லனோட எப்படி எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதுல பிஜிஎம் தான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. பட் அந்த ஹீரோயின் அந்த எமோஷன் மட்டும் கொஞ்சம் லேக் ஆயிருச்சு. பட் அதபடி அவருடைய ஆக்டிங்கா எமோஷன் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஓகே, இளனோட கெரியர்ல ஒரு நல்ல படமா அமையுமா? பெஸ்டா இருக்கும். பெஸ்டா சீரியஸா பெஸ்ட். யுவன், கவின், யுவன் சங்கர் ராஜா எல்லாருமே பெஸ்ட். இளன், யுவன், கவின், ஆமா எல்லாருக்குமே பெஸ்டா இருக்கும். எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும்? ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பிடிக்கும். ஒரு வேலையை தேடி ஓடுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Passionate பேஷனா இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமா சினிமால இருக்கவங்க பார்த்தோன்னே அழுதுறாங்க. ஃபுல்லா கனெக்ட் ஆயிடும். ஆமா, அதனால பெஸ்ட் தான் எல்லாமே. தேங்க்ஸ். சினிமாக்காரன் வந்துட்டு எல்லாத்தையும் படிச்சு வருவான் ப்ரோ. எல்லா தொழிலும் தெரியும் அவனுக்கு. சயின்ஸ் தெரியும், மேக்ஸ் தெரியும், பிசிக்ஸ் தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும். ஓகேங்களா? ஒண்ணுமே தெரியாம வந்து நான் தான் வந்து புத்திசாலி, நான் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவன், நான் தான் அறிவாளி அப்படின்னு சொல்றவங்களுக்கு தெரியல. சினிமாக்காரன் எல்லாத்தையும் படிச்சு வருவான் ப்ரோ. எஜுகேஷன் சம்மந்தப்பட்டவனுக்கு எஜுகேஷன் மட்டும் தான் தெரியும். சயின்ஸ் படிச்சவனுக்கு சயின்ஸ் மட்டும் தான் தெரியும். ஆனா சினிமாவில் எல்லாத்தையும் ஏலியனுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணணும். ஏலியன் படம் சிவகார்த்திகேயன் படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 7 வருஷமா போராடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாச்சு. ஸோ ஒவ்வொரு படத்துக்குமே ஒவ்வொரு ரிசர்ச் இருக்கு ப்ரோ, ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க் இருக்கு. இந்த படமே அப்படிதான். இதுல காதல் சுகுமார்ன்ற ஒரு கேரக்டர் வந்திருக்காரு. அவர்லாம் வந்து எவ்வளவோ படங்கள் நடிச்சவர். ஏன் அப்ப அஜித் விஜய்க்கு டஃப், அப்ப வடிவேலுக்கு காமெடிக்கு டஃப் கொடுத்தவர். அவரெல்லாம் எங்க போயிட்டாரு? இப்போ காணாம போயிட்டாரு ப்ரோ. இப்பதான் ப்ரோ மீண்டு வந்திருக்காரு. அது எவ்வளவு பெரிய விஷயம் ப்ரோ. அது எத்தனை படத்துக்கு மேல காணாம போய் அது வெளியே வந்திருக்காரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். ஸ்டார் எல்லாரும் யாராவது என்னால முடியாது, என்னால நான் தோத்துருவேன் அப்படின்னு வாழ்க்கையில யாராவது யோசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை வந்து பாருங்க. கண்டிப்பா சினிமா ஜெயிப்பீங்க. தேங்க்யூ சோ மச். டாடா மாதிரி இதுவும் ஸ்டாரும் வந்து கவினோட கெரியர் நல்ல படமா இருக்குமா? அதை விட இதுவும் நல்லா இருக்கு. இதுவே இல்ல, அதுவே ரொம்ப ஃபேவரட் தான். அதை விட நல்ல கம்பேக் அதை கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்ச சீன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட ஸ்கூல் டேஸில் ஒரு சீன் வரும். படைப்பா அப்பதான் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு ஒரு விஷயம் இருக்கும், ஸ்பாய்லர் பண்ணல, பாருங்க, பயங்கரமா இருக்கும். என்டையர் மூவியுமே வந்து நம்மள என்கேஜ் பண்ணி உட்கார வச்சது யாருனாக்கா யுவன் மட்டும் தான் உண்மையிலேயே. ஏன்னா அந்த லேக் ஆகிற டைம்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா யுவனோட மியூசிக் பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரான காம்போ, சரியான காம்போ அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமா இருந்தது. ஸ்கிரிப்ட் சூப்பரான ஸ்கிரிப்ட். எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான படம், செகண்ட் ஹாஃப் இன்னும் பயங்கரமா கொண்டு போக வேண்டிய படம், ஆனா கோட்டை விட்டாங்க அப்படின்றதான் ஒரு வருத்தம் எனக்கு உண்மையிலேயே. நல்லா போயிருக்கணும். நம்ம ஏன் இப்படி எங்கெங்கயோ டிராவல் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அப்பாவுக்கு இவர் வாடகை கட்டுறாரு, அது என்னென்னமோ கிரிஞ்சு ஐஸ் வண்டி தள்ளுறாரு, ரொம்ப கிரிஞ்சு பண்ணுற மாதிரி தோணுச்சு எனக்கு. அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் ஓகே. பட் ஆனால் கிளைமேக்ஸ் போர்ஷன் பார்க்கும்போது ஓகே, நல்லா தான், நல்ல படம் தான்.
ஆனா இது வந்து அவரோட ஓன் ஸ்டோரின்னு மட்டும் சொல்ல முடியாதுண்ணே. இந்த படம் பார்க்குற எல்லாரோட லைஃப்லையுமே இது கனெக்ட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்பட்டது ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து வேற கரியரில் வேற ஒரு ஃபீல்டில் இருப்போம். நம்ம அப்படி இருக்கும்போது சார் நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நமக்குள்ள தோணும். அந்த மாதிரி தான் கொண்டு போயிருப்பாரு. அந்த இடத்துல டைரக்டரோட மெட்டீரியல் உண்மையில நல்லா இருந்துச்சு. நல்ல படம் தான். ஸோ கண்டிப்பா லவரோட வந்து பார்க்காதீங்க, யாருமே லவரோட வந்து பார்க்காதீங்க, நீங்க ஃபேமிலியோட வந்து பாருங்க. பேஷனேட்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து தனியா இருந்தாலுமே சரி வந்து படம் பார்த்து மீடியால இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, சினிமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, அதை இந்த மாதிரி விட்டு நீங்க ட்ரீமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சம்மந்தமில்லாத வேலைக்கு போறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து படத்தை பாருங்க. ஒரு மோட்டிவேஷனல் கிடைக்கும். இந்த வருஷத்துக்கான ஒரு பெஸ்ட் படம், ஒரு மோட்டிவேஷனல் படம்னா அது ஸ்டார்னு சொல்லிட்டு நீங்க உங்க மனசுல இருக்கும். கண்டிப்பா ஜெஸ்ஸி மாதிரின்னு ஒரு ஃபிலிம் தான் நானும் சொல்லுவேன். கண்டிப்பா அந்த படம் ஃபுல்லா பார்த்துட்டு நான் அழுதுட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலா ஒவ்வொரு சீன்ஸுமே லைஃப்ல கனெக்ட் ஆயிட்டு தான் இருந்துச்சு. நானே ஒன்றும் அது அந்த எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போமோ இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் வந்து கண்டினியூவா வந்து கேமரா வச்சு சூப்பரா எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த கவின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போற அந்த டேக்குக்கு கண்டினியூவா இருக்கும். அந்த 5 நிமிஷம் ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் அப்படியே கண்டினியூவா யாருமே ஒரே ஃப்ளோல அது எடுத்திருப்பாங்க. அது செம்மையா இருக்கும். வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த டைரக்ஷனும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி, அந்த 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 5 நிமிஷத்துல நீங்க கவினோட ஆக்டிங்க பாத்துடலாம். ஸோ கண்டிப்பா அந்த படம் வந்து ஹிட்டா வரணும்னு தான் எனக்கு ஆசை. ஸோ மோட்டிவேஷன் உங்களை வந்து நீங்க கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த படத்தை வந்து கண்டிப்பா பாருங்க. தயவு செஞ்சு லவரோட வந்து பார்க்காதீங்க, படம் பார்க்கறதே வேஸ்ட். படத்துல வேற என்ன ஸ்பெஷலா இல்ல உண்மையிலே படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல இவன் நடிச்சான் அப்படின்னு சொல்ல முடியாது. படத்துல வர அந்த பாம்பேல வந்து ஒரு 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 பெரிய இன்ஸ்டியூட் வச்சிருப்பாரு. அவரு கூட ஒரு பெரிய ஆளுன்றாங்க. அவரு கூட படத்துல பயங்கரமா நடிச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு படம். யாருமே ஆர்டிஃபிஷியல் சொல்ல முடியல. எனக்கு என்ன இந்த படத்துல ஒரே ஒரு ஆர்டிஃபிஷியலா தோணுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் வராங்க, செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஹீரோயின் வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருக்கும். கவினுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வர ஹீரோயின் வந்து திடீர்னு வராங்க. அது கொஞ்சம் ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கு. இவர் ஒரு ஸ்பீச் ஒன்று தராரு. அந்த ஸ்பீச்சை பார்த்து அவங்க மயங்கி அதுக்கப்புறமா இவருக்கு இன்ஸ்பிரேஷனா வரா மாதிரி வராங்க. அது கொஞ்சம் ஏத்துக்க முடியல. அது மட்டும் தானே தவிர மற்றபடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு படத்துல. ஒன் டைம் வாட்சபிள். இன்னும் அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த 1 hour லேக் மட்டும் இல்லைன்னா சூப்பரான படம்னே சொல்லியிருக்கலாம்.